தாவேகா எம்எல்ஏக்களுக்கு விஜய் கட்டளையிட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நௌஷாத்திடம் தகவல்களை கேட்கலாம். நௌஷாத், தாவேகா எம்எல்ஏக்களுக்கு விஜய் கட்டளையிட்டிருக்கிறார், விவரங்கள் என்ன? வணக்கம் தனலட்சுமி. நேற்று தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரையும் குறிப்பாக தனித்தனியே சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு அவரிடம் ஒப்புதல் கடிதம் வாங்கினார். அதற்கு பிறகு யாரும் குறிப்பாக தங்கள் ஊருக்கு செல்ல வேண்டாம், அவர்களுக்கான சொகுசு ஹோட்டலில் விடுதி செய்யப்பட்டதாகவும் அங்கிருந்து செல்ல வேண்டாம் அறிவுறுத்தப்பட்ட நிலையில மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார். 70க்கும் மேற்பட்ட அறைகள் புக் செய்யப்பட்டிருக்கிறாகவும் சில சட்டமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய நபர்கள் குறிப்பாக செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் அங்க இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடியவர்கள் இருந்து கொள்ளலாம். ஆனால் பணியாளர் கட்சி அலுவலகத்திலிருந்து ஒரு மணி நேரத்திற்குள் அலுவலகத்திற்கு வர வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் உடனே வர வேண்டும். அதற்கு ஏற்றாற்போல் தங்கள் பயண விவரங்களை வைத்துக் கொள்ளுங்க என்ற அறிவுறுத்திருப்பதாக கூட தகவலியா இருக்கிறது. அந்த அடிப்படையில் குறிப்பாக நேற்று பல சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய அறையை பார்த்துவிட்டு சென்னையில் இருக்கக்கூடிய நபர்கள் தன்னுடைய இருக்கக்கூடிய நபர்கள் அந்த அறையிலிருந்து இல்லத்திற்கு வந்ததாகவும் சில பேர் நபர்கள் இல்லத்திலிருந்து தற்சமயம் அந்த தனியார் வீடுக்கு சென்று கொண்டிருப்பதாகவும் தெரிகிறது. யாரும் வெளியே செல்ல வேண்டாம் அடிப்படையில் தொடர்ந்து சென்னையில் இருக்கக்கூடிய பல பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது அந்த விடுதிக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். மேலும் அந்த விடுதியை பொறுத்தவரைக்குமே சிறப்பான ஏற்பாடு செய்திருப்பதாகவும் உணவு வகையிலும் சரி அவங்களுக்கு ஏற்பாடு செய்திருப்பதாகவும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருப்பதற்கு அனைத்து ஏற்பாடும் அனைத்து வகையான ஏற்பாடு செய்திருப்பதாகவும் சொகுசு அறைகளுடன் அந்த விடுதிகள் இருப்பதாக கூட அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவிக்கிறார்கள். அந்த அழைப்பு எது கேட்டாலும் கிடைக்கும் வகையில் அந்த சொகுசு அறைகள் தயார் செய்திருப்பதாக கூட அங்க இருக்கக்கூடிய வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் தகவல் தெரிவிக்கிறார். அதுக்கேற்ப ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. ஆனால் எங்கு சென்றாலும் ஒரு மணி நேரத்திற்குள் பணியாளர் அலுவலகத்திற்கு வருவதற்கான அனைத்து ஏற்பாடு செய்து கொள்ளுங்க என்ற அடிப்படையில் உத்தரவு பிறப்பிப்பதற்காக தகவலியா இருக்கிறது. தனலட்சுமி, தாவேகா எம்எல்ஏக்களுக்கு விஜய் கட்டளையிட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நௌஷாத்திடம் தகவல்களை கேட்கலாம். நௌஷாத், தாவேகா எம்எல்ஏக்களுக்கு விஜய் கட்டளையிட்டிருக்கிறார், விவரங்கள் என்ன? வணக்கம் தனலட்சுமி. நேற்று தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரையும் குறிப்பாக தனித்தனியே சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு அவரிடம் ஒப்புதல் கடிதம் வாங்கினார். அதற்கு பிறகு யாரும் குறிப்பாக தங்கள் ஊருக்கு செல்ல வேண்டாம், அவர்களுக்கான சொகுசு ஹோட்டலில் விடுதி செய்யப்பட்டதாகவும் அங்கிருந்து செல்ல வேண்டாம் அறிவுறுத்தப்பட்ட நிலையில மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார். 70க்கும் மேற்பட்ட அறைகள் புக் செய்யப்பட்டிருக்கிறாகவும் சில தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய நபர்கள் குறிப்பாக செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் அங்க இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடியவர்கள் இருந்து கொள்ளலாம். ஆனால் பணியாளர் கட்சி அலுவலகத்திலிருந்து ஒரு மணி நேரத்திற்குள் அலுவலகத்திற்கு வர வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் உடனே வர வேண்டும். அதற்கு ஏற்றாற்போல் தங்கள் பயண விவரங்களை வைத்துக் கொள்ளுங்க என்ற அறிவுறுத்திருப்பதாக கூட தகவலியா இருக்கிறது. அந்த அடிப்படையில் குறிப்பாக நேற்று பல சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய அறையை பார்த்துவிட்டு சென்னையில் இருக்கக்கூடிய நபர்கள் தன்னுடைய இருக்கக்கூடிய நபர்கள் அந்த அறையிலிருந்து இல்லத்திற்கு வந்ததாகவும் சில பேர் நபர்கள் இல்லத்திலிருந்து தற்சமயம் அந்த தனியார் வீடுக்கு சென்று கொண்டிருப்பதாகவும் தெரிகிறது. யாரும் வெளியே செல்ல வேண்டாம் அடிப்படையில் தொடர்ந்து சென்னையில் இருக்கக்கூடிய பல பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது அந்த விடுதிக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். மேலும் அந்த விடுதியை பொறுத்தவரைக்குமே சிறப்பான ஏற்பாடு செய்திருப்பதாகவும் உணவு வகையிலும் சரி அவங்களுக்கு ஏற்பாடு செய்திருப்பதாகவும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருப்பதற்கு அனைத்து ஏற்பாடும் அனைத்து வகையான ஏற்பாடு செய்திருப்பதாகவும் சொகுசு அறைகளுடன் அந்த விடுதிகள் இருப்பதாக கூட அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவிக்கிறார்கள். அந்த அழைப்பு எது கேட்டாலும் கிடைக்கும் வகையில் அந்த சொகுசு அறைகள் தயார் செய்திருப்பதாக கூட அங்க இருக்கக்கூடிய வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் தகவல் தெரிவிக்கிறார். அதுக்கேற்ப ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. ஆனால் எங்கு சென்றாலும் ஒரு மணி நேரத்திற்குள் பணியாளர் அலுவலகத்திற்கு வருவதற்கான அனைத்து ஏற்பாடு செய்து கொள்ளுங்க என்ற அடிப்படையில் உத்தரவு பிறப்பிப்பதற்காக தகவலியா இருக்கிறது. தனலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நௌஷாத்.